எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 மே 2025, 7 மே 2025 மற்றும் 8 மே 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 87,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. உங்களை நம்பி தான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக 1,00,000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். சர்வதேச நிதியத்தின் இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் புதிய பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சர்வதேச நிதியத்தின் இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் புதிய பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பரமேஸ்வரன் ஐயர். பரமேஸ்வரன் ஐயர். அடுத்து இரண்டாவது கேள்வி. தமிழக மின்வாரியத்தை நவீனமயமாக்கும் 3 புதிய இணையதள சேவைகளை தொடங்கி வைத்தவர் யார்? தமிழக மின்வாரியத்தை நவீனமாக்கும் வகையில் 3 புதிய இணையதள சேவைகளை தொடங்கி வைத்தவர் யார்? சிவசங்கர். சிவசங்கர். அடுத்து மூன்றாவது கேள்வி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஜப்பானிய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் நகாதானி ஆகியோரது சந்திப்பு எங்கு நடைபெற்றது? சரியான விடை டெல்லி. டெல்லி. சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம் எந்த 2 மாநிலங்களுடன் தொடர்புடையது? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அதாவது நதிநீர் 2 மாநிலங்களுக்கிடையே உள்ள நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 5வது கேள்வி. 450 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தாக்கும் அப்தாலி ஏவுகணை சோதனையை எந்த நாடு மேற்கொண்டது? பாகிஸ்தான். பாகிஸ்தான். அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? கேஸ்பர் ரூட். கேஸ்பர் ரூட். இந்த இறுதிப் போட்டி கேஸ்பர் ரூட் மற்றும் ஜாக் டிராப்பர் ஆகியோரிடையே நடைபெற்றது. இதில் கேஸ்பர் ரூட் ஜாக் டிராப்பரை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். அடுத்து 7வது கேள்வி. 2025ஆம் ஆண்டுக்கான மியாமி கிராண்ட் ஃப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான மியாமி கிராண்ட் ஃப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. அடுத்து 8வது கேள்வி. எந்த 2 நாடுகள் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக இறுதி செய்யப்பட்டது? எந்த 2 நாடுகள் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக இறுதி செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை இந்தியா பிரிட்டன். இந்தியா பிரிட்டன். அடுத்து தற்போது இந்தியா பிரிட்டன் இடையேயான மொத்த வர்த்தக மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 1.79 லட்சம் கோடி. ரூபாய் 1.79 லட்சம் கோடி. அடுத்து 10வது கேள்வி. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர்.
இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் இந்தியா தாக்குதல் நடத்திய பகுதிகள், அதாவது முசாபராபாத், கோட்லி, முசாபராபாத்தில் 2 இடங்கள், கோட்லி, குஷ்பூர், அது கோட்லியில் ஒரு இடம், பர்னவா, சியால்கோட், டெக்ராகலன், முர்திகோ, பஹவல்பூர். ஸோ இந்த இடங்களிலெல்லாம் அதாவது இந்திய தாக்குதல் நடத்தியது, அதாவது பயங்கரவாதிகளை அழிப்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கை தான் ஆபரேஷன் சிந்தூர். இது மக்களை தாக்குவதற்கோ அல்லது போருக்காகவோ இந்தியா மேற்கொள்ளவில்லை. அதாவது பகல்காம் என்ற இடத்தில், அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் மரணமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்தியா பதில் தாக்குதல் இந்த பயங்கரவாதிகளை அழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டது. மொத்தம் 9 இடங்களில். பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய பகுதி இந்தியாவின் பூஞ்ச் பகுதி. ஆபரேஷன் சிந்தூர் தகர்க்கப்பட்ட 9 பயங்கரவாத கட்டமைப்புகள் இந்த இடங்கள் தான். அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது கோட்லி, இந்த இடம் கோட்லி, தாக்குதலுக்கு முன்பு, தாக்குதலின் போது, தாக்குதலுக்கு பின்பு. இப்போ இந்த மாதிரி எங்கெங்கே கோட்லி, குல்பூர், சியால்கோட், பஹவல்பூர், மரித்கே, முசாபர்பாத் ஆகிய இடங்களில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்திய இராணுவம் அளித்தது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய போட்டித் தேர்வுகளெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் கேள்வி இடம்பெறும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023ஆம் ஆண்டு. அதாவது குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் தான் இந்த மகளிர் உரிமை திட்டம். அடுத்து இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிங்கிறதுனால கலைஞர் பெயர் வைக்கப்பட்டது. அதே அதிமுக ஆட்சினா அம்மா, அதாவது ஜெயலலிதா பெயர் வைக்கப்படும் அந்த திட்டத்துக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. அடுத்து ஐநா மனித வளர்ச்சி குறியீடு 2023இல் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 130வது. 130வது. அடுத்து 13வது கேள்வி. ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டின்படி இந்தியாவில் மனித சராசரி ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது? 72. 72. ஃப்ரீட்ரிக் மேர்ஸ் எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார்? ஃப்ரீட்ரிக் மேர்ஸ் எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார்? ஜெர்மனி. ஜெர்மனி நாட்டின் பிரதமராக ஃப்ரீட்ரிக் மேர்ஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து சமீபத்தில் இடம்பெற்ற ருத்துஜா போஸ்லே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டென்னிஸ் வீராங்கனை. அதாவது சமீபத்தில் நடைபெற்ற இரட்டையர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தலைமையிலான அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதன் மூலம் ருத்துஜா போஸ்லே முதல் தடவையாக சாம்பியன் பட்டத்தை வென்றார். அடுத்து ககிசோ ரபாடா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட். கிரிக்கெட். சிந்தாதிரிப்பேட்டையில் ரூபாய் 2.92 கோடியில் நவீன மீன் அங்காடியை திறந்து வைத்தவர் யார்? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அடுத்து சென்னை தீவுத்திடலில் அரசு போக்குவரத்து கழகங்களின் 214 புதிய பேருந்துகள் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்து உலக விண்வெளி ஆய்வு மாநாடு எங்கு நடைபெற்றது? உலக விண்வெளி ஆய்வு மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லி. டெல்லி. இந்த உலக விண்வெளி ஆய்வு மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடியோ உரை ஒளிபரப்பப்பட்டது. அதாவது விண்வெளி ஆய்வுத்துறையில் இந்தியா
புதிய நம்பிக்கையுடன் பீடநடை போடுகிறது. அதாவது 2040ஆம் ஆண்டுக்குள், நான் நோட் பண்ணிக்க, 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவில் இந்திய விண்வெளி வீரர்கள் தடம் பதிப்பர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தார். அதாவது G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை வகித்த போது இந்தியாவால் அறிவிக்கப்பட்டபடி தெற்காசிய நாடுகளுக்காக செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது. 2027ஆம் ஆண்டின், அதாவது பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு மனிதரை அனுப்பும் இந்தியாவின் முதல் திட்டமான ககன்யான் திட்டம் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்துக்குள் செயல்படுத்தப்படும். இது வளர்ந்து வரும் தமது விண்வெளி தொழில்நுட்ப திறனை பிரதிபலிக்கும். அடுத்து 5 ஆண்டுகளில் 52 உளவு செயற்கைக்கோள்கள். உலக விண்வெளி ஆய்வு மாநாட்டையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சி ஊக்குவிக்கும் மற்றும் அங்கீகார மையத்தின் தலைவர் பவன்குமார் கோயங்கா, விண்வெளி அடிப்படையிலான கண்காணிப்பு செயல்திறனை வலுப்படுத்தும் நோக்கில் அடுத்த 5 ஆண்டுகளில் 52 உளவு செயற்கைக்கோள்களை இந்தியா செலுத்த உள்ளது. இத்திட்டத்தில் தனியார் துறையின் பங்களிப்பு வலுவாக இருக்கும் என்றார். அடுத்து இங்கே பாருங்கள், 1963 இந்தியா ஒரு சிறிய ரக ராக்கெட்டை செலுத்துவதிலிருந்து சந்திரனில் தென் துருவத்துக்கு அருகே தரையிறங்கிய முதல் நாடு என்பது வரை இந்தியாவின் விண்வெளி சாதனைகள் இந்த உணர்வை பிரதிபலிக்கின்றன. 2014 முதல் முயற்சியிலேயே மங்கள்யான் என்ற விண்கலத்தை செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதை அடைந்தது. அதே மாதிரி சந்திரயான் 1 மற்றும் சந்திரயான் 2 நிலவின் மேற்பரப்பில் மிக தெளிவான படங்களை வழங்கியது. சந்திராயன் 3 நிலவின் தென் துருவத்தை பற்றி புரிதலை மேம்படுத்தியது. 2035ஆம் ஆண்டுக்குள் அமையவிருக்கும் இந்திய விண்வெளி நிலையம் புதிய ஆராய்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை எளிதாக்கும். அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்தார், 2040க்குள்ள நிலவில் இந்திய விண்வெளி வீரர்கள் தடம் பதிப்பர் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அடுத்து, சமீபத்தில் காலமான சத்யநாராயண பிரசாத் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? நீதிபதி. அதாவது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், சமீபத்தில் காலமானார். அடுத்து, சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆபரேஷன் சங்கல்ப் நடவடிக்கையின் போது பிஜப்பூரில் 22 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அடுத்து, அதாவது ஆந்திரா, கேரளா, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், கர்நாடக மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள 5 புதிய ஐஐடிகளில் ரூபாய் 11,828 கோடியில் உள்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 2028-29ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்திற்கு ரூபாய் 11,828.79 கோடி செலவில் உள்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6, 7, 8 மே 2025 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காணொளி, அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.